மண்ணினோட செல்ல குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். மூர்த்தி மாமா கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள், மூச்சு பிடிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. யார் ஜெயித்தாலும் வெற்றியும் தோல்வியும் நம்மளோட அடித்த படிக்கட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. வெற்றி டு விக்கி. போடு ஃபர்ஸ்ட் விட்டு தட்டு கட்டு பாயிண்ட்ல விட்டு தட்டு ஒரு கட்டு 1. வெற்றி. இந்த நம்ம சிஐடி பிரீமியர் லீக் என் தம்பி ஜெகன் வயது ஒரு நம்பர். ஒயிட் பால். வாங்க 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 வெற்றி வாங்க வாங்க. ஜெகன் இந்த வயசுலேயும் தோனி மாதிரி அவங்க ஃபேமிலியோடு வந்து இந்த மேட்சை பார்க்க, ஏன்னா நன்றி ஜெகன், எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு கட்டு சம. உண்மையிலே விக்கி வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம்னா இதான், அவனே கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு பட்டுடுச்சுன்னு. உண்மையிலே இதுதான் ஃபேர் பிளே அவார்டு இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த டீமுக்கு தான் கொடுக்கணும். நன்றி. அடுத்து பிரகாஷ். அகலப்பந்து இலக்கை நோக்கி வீச வேண்டும். ஆட்டத்தில் வெறியும் நுணுக்கமும் தேவை, மதிநுட்பம். ஒரு புல்லு இல்லை, படலை. ஓவர். இத்துடன் ஒரு ஓவராமா புரியல. யூடியூப் லைவ்ல அந்த ஸ்கோர் வரலப்பா, அங்கே என்ன ப்ராப்ளம், ஒரு டெக்னிக்கல் எரர். நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட் டன்னா ஒரு கட்டு செமையா போடுறான், நல்லா போடுறாரு வெற்றி. ஒரு புல்லு ஓடிதான் ஆகணும், ரன் அவுட் ஆனா அவுட்டு தான், அவுட்டு. ஏன்னா நம்மளோட இந்த சூழ்நிலை இந்த மாதிரி. ரன் அவுட் ஆனா அவுட்டு தான், அவுட்டு. ஏன்னா நம்மளோட இந்த சூழ்நிலை வசமாக பிரகாஷ் ஒரு பச்சை புல் ஷாட்லாம் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு இரண்டாவது விக்கெட்டை இழந்து ஸ்கோர் ஒரு ஓவரின் முடிவில் அணி எண்ணிக்கை 3, 2 விக்கெட் இழப்பிற்கு.
அந்த பக்கம் வந்துட்டு ஜெகன் டு மனோஜ். கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இங்க நவீன ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் இறக்குங்க. அடி எதிரடி இது தூக்கி போட்டான். இருந்தாலும் கரெக்டாக ஒரு கண்ட்ரி ரீஜனில் ஒரு அருமையான அடி, ஒரு ஓட்டம். ஒரு கட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்தது, அதை பாயிண்ட் ரீஜனில் கட் செய்து மனோஜ் ஒரு ஓட்டம். நம்பிக்கை எல்லாத்தையும் நம்பணும். போடு ஃபுல் டாஸா வீசப்பட்ட பந்து மிட் விக்கெட்ல ஒரு ரெண்டா. ஆமா அங்க ஒரு கோல், ஒரு கோல் அங்க ரெண்டு கால் நடுவுல ஒரு கோல். அவர் எவ்வளோ சிறப்பாக போடுறாரு அந்த ஏஜில். 42 வயசு. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் கேட்சா. அற்புதமான ஒரு முயற்சி அது, ஒரு ஓட்டம். ஓடு ஒரு ஓட்டம். ஓவரா? இத்துடன் 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 10 for the loss of 2 wickets. டைம் அவுட்ல யாசர் தனக்கே உரிய பாணியில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். யாசர் டு மனோஜ். கட்டு ஷார்ப்பான ஒரு ஆன் த ரைஸில் ஒரு கட்டு. இதெல்லாம் ஓப்பன் கிரவுண்டில் இருந்தால் கண்டிப்பாக 4 தான். இது வெல் ஷாட் மனோஜ், ஒரு சூப்பரான ஷாட் இது. போடும்போது
யாசர் டு தருண். அடி அவுட்டா? ஆம். ஃபுல் டாஸாக வீசப்பட்டு சரியாக கணித்து அடிக்காத காரணத்தால் தருண் ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார். ஓவரமா பாலர்? ஆம், ஃபுல் டாஸ். கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், இப்போ தான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. 2 balls மோர். இந்த லைவாக நம்மளுக்கு இந்த மேட்சை வந்து யூடியூப்பில் பண்ணுற எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் அ லாட் ப்ரோ, கீப் ராக். We need your support and help for the success of our tournament. யாசர் டு அவர் பேர் சுப்பு. யாருக்காரு அது ஒரு சரியான யாருக்காரு? காலா இல்லை காலில் போட்டு பேட்டா? யாருக்காரு? இதய துடிப்பு, கூக்குரலின் வெற்றி. சுப்பு துரதிர்ஷ்டவசமாக ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார். சுப்புனோடு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, இப்போ தான் பார்க்குறேன். புது மட்டையாளரின் பெயர் தனுஷ். இது உனக்கான களம் தனுஷ், நீ ஆடுறது ஒரு சரியான ஆடுகளம். ஆடுகளம் தனுஷ். யாசர் தடுப்பு ஆட்டம், அற்புதமான பந்து. யாசர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர். 13 எத்தனை 3 ஓவர் முடிவில் 13, 4 விக்கெட் இழப்பிற்கு. ரன் ரேட்டு கொஞ்சம் பிலோவாக தான் இருக்கு, 4 தான் வருது, 4 பாயிண்ட் சம்திங்கில் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய டோட்டலை செட் பண்ணோம். இது ரன் ரேட் அடிப்படையில் தான் எந்த டீம் உள்ளே போவோம்ன்றது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. இவன் வெங்கட் அற்புதமான ஒரு பாயிண்ட்ல 1. நன்றி நடுவர் அவர்களே. வெங்கட் அற்புதமான. இங்கே மேலே சாப்பிடக்கூடாது, கீழே போயிடணும். சரியான ஒரு ஃபீல்டிங் பாய். பரவாயில்ல, ஓட்டம் இல்லை, எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. ஒரு அற்புதமான மனிதன் நவீன், மக்களின் தேவை உணர்பவன். மீண்டும் ஒரு கட் செய்ய முயற்சி, அகலப்பந்து. அங்கே ஷார்ட் ஸ்கொயரில் நிற்கிறது பெரிய அப்புவா? அப்பு பெரிய அப்புவா? ஓகேடா, தேங்க்யூ. குறுகிய இடைவெளியில் ஒரு ஓட்டம், இவ்வளோதான் பண்ண முடியும்.
அகலப்பந்து டவுன் த லெக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நடுவர் வந்து துல்லியமாக பார்க்குறாங்க. அதாவது என்டையர் டோர்னமெண்ட்டுக்கே இந்த ரெண்டு பிரதர்ஸோட ஹெல்ப்பு பெருசு. ஒரு உண்மையிலே நன்றி. ஓடு. ஆஹா, ஒரு காட் பிகைன் முறையில் தனுஷ் ஆட்டம். சொல்லுங்கள் சார். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஓடு ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா நடுவர்கள்? டன் டன். சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ. ஸ்கோர் சொல்கிறோமா? 3.4 ஓவர்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17, 5 விக்கெட் இழப்பிற்கு. 3.4, 17 for 5. மூர்த்தி என்ன மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகுதா? வந்துடுச்சுப்பா. அது இந்த சிஐடி பிரீமியர் லீக் இவ்வளோ கிராண்டாக எனக்கு வந்து ஜஸ்ட்டு 35 இயர்ஸ் தான் ஆகுது. கம்பேர் டு மை ஃப்ரெண்ட்ஸ் நாராயணன், மூர்த்திக்கெலாம் சேர்த்து அவங்களாம் ஒரு 48 இயர்ஸில் இந்த டோர்னமெண்ட் எல்லாமே சேர்ந்து எல்லாமே பண்ணுறாங்க. இதற்கு முக்கிய பங்களிப்பு வகித்தவர்கள் மிஸ்டர் காந்தி ஜி, நம்ம டீ ஸ்டால், அவங்க ஒரு பெரிய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இல்லை. ஓகே ஓகே, கண்டினியூ. Of today evening session, the CIT Nagar Premier League between CSK versus SRH. Both the teams, உங்கள் லிஸ்ட்டை வந்து இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறங்க டேபிளில். கேப்டன்ஸ், நீங்கள் எப்போ டாஸ் போட வரீங்களோ யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் லிஸ்ட் in a proper way and hand over to the commentary table. ஏன்னா எனக்கு ஆங்கிலத்தை வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் மாமா நவீன் தான். நான் சின்ன வயசில் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சரளமாக பேச தெரியாது. அவரோட தீவிர முயற்சியில் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா தேங்க்யூ நவீன். ஜெகதீஷ், ஜெகதீஷ் உங்களை நவீன் கூப்பிடுறாரு. ஜெகதீஷ், போடு. மடக்கி ஒரு அடி. தில்லுக்கு துட்டு பேட்டு. ரன் ரேட்டை உயர்த்தணும். அகலப்பந்து சற்று அந்த வைடு கைட்லைனை போயிட்டு நீங்கள் கேதர் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. நடுவர்கள் சரியான பார்வை, நேர்கொண்ட பார்வை. தடுப்பு ஆட்டம் 1, 2 ஒரு ஓட்டம். மனோஜ், பெரியவர் வெங்கடேஷ் இங்கே வந்திருக்காரு. 20 எத்தனை ஓவர்? 4 ஓவர் முடிவில் 20 G.
5 விக்கெட் இழப்பிற்கு 4 ஓவர் முடிவில் 20 ஓட்டங்கள். அடுத்த ஓவர் ஒன்றே போடுங்க, ஏற்கனவே டைம் அவுட் முடிஞ்சிடுச்சு. 20. இந்த சிபிஎல் டோர்னமெண்ட் சிஐடி பிரீமியர் லீகோட வெற்றிக்கு பங்களிப்பு காந்திஜி, அதாவது அந்த ஸ்பான்சர்ஸ் நம்ம எல்லாருக்காக இந்த டோர்னமெண்ட்டுக்காக காந்திஜி, சூர்யா, செந்தில், அரவிந்த், நம்ம எம்எல்ஏ சார் அவங்களோட அனுமதி இல்லாமலாம் டோர்னமெண்ட் நடத்த முடியாது. பால் பிரகாஷ், எம்எம் குரூப்ஸ், சரவணா எலக்ட்ரிக்கல், ஷட்டர் செந்தில், கார்த்தி, துரைவேலு, சத்யா குபினி, அர்ஷத் வழக்கறிஞர், என்னுடைய நண்பர் அவர், தம்பி அர்ஷத், சிவராஜ், ஓவியர் ரவி. ப்ளே ப்ளே ப்ளே. போடு. 2 1, ஒரு ஓட்டம் மட்டுமே. வெற்றி. துள்ளுவதோ இளமை என் ஜெகன். ஒன்ஜி, அது ஒரு டாப் எட்ஜு, ஒரு ஓட்டம் தமிழுக்கு. அந்த பந்தை எடுத்து போடுங்கப்பா. டைரக்டா இல்லை, 1 பாய். நல்ல பேக்கப் தாரிக் பாய், கரெக்டான ஒரு பேக்கப். வேறு அந்த பந்து வந்துடுச்சு. நன்றி தம்பி. இளம் சிங்கங்களே, எங்கள் சிஐடி நகரின் வருங்கால தங்கங்களே. வெற்றி டு மனோஜ். மடைக்கு ஒரு அடி உள்ள, வேப்ப மரம் உள்ள. 2 ஜி 2G. மீண்டும் ஒரு புல்லு. கேட்சா இல்லை. 1. ஓவரா தம்பி? பாலா? லாஸ்ட் பால். சிக்னல் நீங்கள் சைட்லேருந்து காட்டுறதால தெரியல கிளியராக எனக்கு, சாரி. போடு. அடி. எதிர் அடி. இது இடிதான். 6 ஸ்லாட்ல ஊந்தது. ஸ்லாட்ல ஊந்தது ஒரு எதிரடி. ஸ்ட்ரைட் செம்மாடி. இடிதான். அகைன்ஸ்ட் த விண்ட். சூப்பர் அடி. ஐந்து ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. 5 விக்கெட் இழப்பிற்கு. தம்பி தமிழ், பாடி தான் நம்மளது. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியுது. பவரை ஜென்ரேட் பண்ணி கால்லேருந்து எடுத்து அடிச்ச செம்ம அடி. அகைன்ஸ்ட் த விண்டு. நல்ல அடி அது. யாசர் டு மனோஜ். அற்புதமாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. 1 படலை. நல்ல முயற்சி. பட்டா அவுட்டு தான்.
1. பெரிய அப்பு. அந்த லிஸ்ட் அடி ஸ்கொயர் லெக்கில் ஒரு அடி ஒன்று தான். இந்த கிரவுண்டை புரிஞ்சவங்களால தான் ஃபீல்டிங் பண்ண முடியும். நியூவாக வந்து பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். மண்ணின் மைந்தர்கள் ஒரு ஓட்டம். போடு போச்சா நிற்குது. அற்புதம், சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெங்கட். குட் கேட்ச், லாங் ஆஃப் தி சீல். நல்லா ஆடின தமிழ் வெளியேறுகிறார். அடுத்தது ஒரு ஐகான் பிளேயர் யுவராஜ். ஜம்பு ஜம்பு உங்க பல்சர் சாவி இங்க இருக்கு. ஜம்பு ஜம்பு இங்க இருக்கு, இங்க டேபிள்ல வாங்க. மகிழ்ச்சி வாங்க. கண்டுபிடிச்சவருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு 5 சவரம் செயினோ எது போட்டாலும் சங்கத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். கால் காப்பில் பட்டது. ஓட்டம், ஒரு ஓட்டம். லெக் பைஸ் 1. யாசர் டு மனோஜ். திரும்ப ஒரு இல்லை, சூப்பர். ஓட்டமே இல்லை. ஓவரா பை? ஓவர் நிறைவு பெறுகிறது. டாட்டு ஓவர் 6 ஓவர். 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 36. 5 தானே. 6 விக்கெட் இழப்பிற்கு 6 ஓவர் முடிவில் 36. இது இந்த ஆட்டத்தின் கடைசி ஓவர். வீச வந்திருப்பவர் வெங்கட். வெங்கட் டு யூவி. இந்த போட்டிக்கு நிறைய ஸ்பான்சர் எல்லாமே அன்போடு பண்ணது தான். எல்லாமே அர்ஷத் வழக்கறிஞர், சிவராஜ் மற்றும் ஓவியர் ரவி, மூர்த்தி ஜெய், அப்பு சுதாகர், கோபி, சூர்யா, வெற்றி, வாட்டர் கேன் குமார். இவங்கெல்லாம் இந்த டோர்னமெண்ட் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லோ கெப்டாக வந்துடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கிள் பால் மாதிரியே போட்டார். அது கொஞ்சம் லெக்கட் ஆகி உள்ளே போயிடுச்சு. மீண்டும் ஒரு முயற்சி. வாய்ப்பா? இல்லை, 2 பேரை வாய்ப்பா. ஒரு ஓட்டம். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்று நவீன் இங்கே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர் மனதை புண்படுத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முயற்சி. சரியான ஒரு லென்த்து. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இடிச்சிருந்தாருன்னா படும். அவர் கொஞ்சம் ஸ்லோவாக போடுறதால ஒரு தடுமாற்றம். உனக்கான நேரம் மனோஜ், முடியும் உன்னால. போடு. அடுத்த அடி
ஒரு இடி. 4 அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அது C8 நகர் ஸ்பெஷல். அங்க பிளேயர் இல்லைனாலும் அது 4 ஒரு இடி. 4 அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அது C8 நகர் ஸ்பெஷல். மனோஜ், நம்பிக்கை நட்சத்திரம் இல்லை, உங்க கான்ஃபிடென்ட் உங்களை உயர்த்தும். ஆடுங்க. மீண்டும் ஒரு புல்லு, அது வால். அந்த வாலில் போட்டால் ரிஃப்ளெக்ட் கரெக்டாகி வரும், பிடிச்சிருவானுங்க. ஒரு ஓட்டம். இந்த ஆட்டத்தின் கடைசி பந்து. வெங்கட் டு யூவி. 6 4 விக்கெட்டா? ஒரு இன்சைட் எட்ஜு. ரன் அவுட்டா? இல்லை, 2. ஆமா, 2 3. அங்கே ரன் அவுட்டு 2 தான். 2 எல்லாமே இங்கே லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாம் லைவ்ல போகுது. ஏழு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 44. 45 அடிச்சா வெற்றி. வெல் பிளேட் மனோஜ், வெல்டன் ப்ரோ, நல்லா ஆடினீங்க. இந்த பேச்செல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என் அருமை தம்பி தான் சொல்லணும். அவர் தேனாம்பேட்டில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர், ஒரு சிவபக்தர். வெங்கட், உங்களுக்கு நன்றி வெங்கட். தூக்கம் வருது. 7 ஓவரின் முடிவில் 44. 45 அடிச்சா பிக்சர் ரெடி ஆகிடும். அடுத்த டீம் எதுன்னு ஹலோ மா, ஒரு ஸ்பான்சர் சொல்லிடலாம். பிரகாஷ் தப்பாட்டம். பிரகாஷ் ஸ்பான்சர்லாம் சொல்லிடலாம், ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்க பேரை கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இன்னொன்று நம்மளுக்கு ஸ்பான்சர் சூர்யா வெற்றி, வாட்டர் கேன் குமார், தமிழ் தண்ணீர் சப்ளை, மோகன், ஜிகே பிரதர்ஸ், பிரபு, ரூபை, ராஜேஷ். அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்ல, மொத்தமான ஸ்பான்சர் சொல்லிட்டு இருக்கேன். மௌலி ஜெய், சதீஷ் குகன், கார்த்தி, இமயம் எலக்ட்ரிக்கல் கார்த்திக், மோலாம் புலி பிரகாஷ். எல்லாருக்குமே மீண்டும், ஏன்னா ஒரு லென்த்தாக இவ்வளோ பேரோட ஒத்துழைப்போடு தான் இந்த C8 நகர் பிரீமியர் லீக் ஒரு சிறப்பான பயணத்தை நோக்கி அரையிறுதி கட்டத்தில் நெருங்கி இருக்கிறது. இதற்கு உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் C8 நகர் பிரீமியர் லீக் குழுவின் சார்பாக, கமிட்டி மெம்பர் சார்பாக, ஒத்துழைப்புக்காக இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிற நடுவர்கள், விளையாட்டு வீரர்கள், அனைத்து குழந்தைகள். ஏன்னா அந்த பால் பாய்ஸ்ன்னு நம்ம அசால்ட்டாக சொல்லவே பால் போயிடுச்சு எடுப்பா அப்படின்னு, அவனுங்க எல்லாம் இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ் ஆகாது. இந்த சின்ன குழந்தைங்க உடனே அந்த பாலை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இந்த விழாக்குழு சார்பாக ஒரு நன்றியை திரும்ப மீண்டும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவேக் விவேக் ஸ்கோர் அப்பா 44 45 டு வின் 7 ஓவர்ஸ். விவேக் எங்கப்பா? பிளாக்கி போயிருக்காங்க. மா உள்ள போங்க. ஜிடி நடுவர்களே உள்ள வாங்க. வேற ஏதாவது அட்மினா வச்சிருக்கீங்களா? இல்ல இப்போ உள்ள போயிட்டு 2 பாத்தீங்கன்னா எத்தனை ஓவருக்குள்ள அடிக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எம்ஐக்கு இப்போ நீங்க 2 பேர் ஸ்கோர் தான் வச்சிருந்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் டேபிளுக்குள்ள போனாங்கன்னா கீழ 100 இப்போ பரத் எங்கே இருந்தாலும் இங்கே வாப்பா. சிஎஸ்கே தானே? சிஎஸ்கே பரத் கமிட்டி நீடி ஒரு ஹெல்ப்பு. உடனே வாப்பா பரத். தம்பி கொஞ்சம் வாங்க. இங்கே சிஎஸ்கே பனியன் போட்டுன்னு சரவணன் தினேஷ் எல்லாம் கம்பீரமாக வந்துட்டு இருக்காங்க அடுத்த செமிக்காக. அப்புறம் அந்த ஓனர் வினோத் நினைக்கிறேன் கம்பீரமாக வராங்க. பார்ப்போம். சரவணா கை காட்ட மாட்டியாப்பா? என் அருமை தம்பி அசோக் ஒரு மாருதி இதில் வேலை பார்க்குறாரு. நல்ல ஒரு மெக்கானிக்ன்றதோட ஒரு நல்ல மனிதர். உள்ள கால்குலேட்டர் கீழே இருக்கணும். அம்பையர் ஒரு நிமிஷம். இல்லைடா இப்போ இவங்க இவ்வளோக்குள்ளே அடிச்சுன்னா அவங்க குவாலிஃபைனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாங்க. போடுறவங்க அது மாதிரி போடுவாங்க. ஹலோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் த கேம். மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மெகா ஆஃபர். வின் பண்ணா 500 ரூபாய். கொடையாளர் கோபி கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்பது போல உற்சாகப்படுத்துறதுக்காக கோபி 500 ரூபாய் கொடுக்கிறார். ஒரு ஜெனரல் கால்குலேஷன் நடுவர், சாரி ஃபார் த இன்டரப்ஷன்.
இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ லெஸ் நம்பர் ஆஃப் ஓவர்ஸில் அடிக்கிறீங்களோ, ஏன்னா ஃபுல்லாக இன்னும் கால்குலேட் பண்ணல, நடுவில் ஒரு டெக்னிக்கல் எரரில் நம்மளோட அந்த ஸ்கோர் போர்டு கொஞ்சம் ஒர்க் ஆகலை, ஸோ பண்ண முடியல. பட் நீங்கள் போடுற டீமோ எவ்வளோ சேவ் பண்ணணுமோ கண்டெயின் பண்ணணுமோ பண்ணுங்கள், அடிக்கிற டீமோ எவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்கிறீங்களோ அதான் உங்கள் நெட் ரன் ரேட்டு ஏறதுக்கான வழி. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு. ஒரு கார்ட் பிகெண்ட் ஆகி துரதிருஷ்டவசமாக வெளியேறுகிறார் புதிய மட்டையாளர் மகேஷ். இப்போ இங்கே இந்த ஸ்டேஜோட ரைட் சைடில் மஞ்சா பனியன் தான் தெரியுது, மும்பை இந்தியன்ஸ் பனியனும் தெரியுது. இல்லை இந்த எல்லாருமே கொஞ்சம் ஓரம் போயிடுங்க. இங்கே ஒரு கான்ட்ரவர்ஷியல் மேட்ச்சு, அவன் மேலே பட்டு போயிடுச்சு. சரவணா கொஞ்சம் கவனிங்க. தருண் டு மகேஷ். போடு, உள்ளதான் இருக்கும். போயிடுச்சு 1G. விவேக் சுலா எங்கடாக்குற? நாராயண மீட் பண்ணு விவேக், ஒரு மீட்டிங். போடு, ஒரு புல் அங்க ஸ்கொயர்ல போகுது, ஒன்று தான். அது கால்குலேட் பண்ணி தனியாக எழுதி வச்சு எது உள்ள போன்றது அதுதான் அந்த இது சொன்னதான் அந்த பையன் கிளியராக சொல்கிறான். 5.5ல இவன் நிறுத்திட்டாங்க. நான் கிளியராக சொன்னான், நிஜம் பேர் சொல்கிறேன். தடுப்பு ஆட்டம், லெக் சைடில் ஒரு ஃப்ளிக் பண்ணிட்டு ஒரு ஓட்டம். அபி கரெக்டாக ரீட், நல்ல போகுது. ஃபுல் டாஸு ஒன்றா 1G. நன்றி. ஒரு முயற்சி. ஓவர் நிறைவு பெறுகிறது. ஒரு ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 1 ஓவர் 4 ஃபார் 1. உன்ன 36 பால் நீட் 41 ரன்ஸ். 36 பந்தில் 41. The first semi CSK was SRH. நேம் லிஸ்ட்டை கேப்டன் எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க. இங்கே தினேஷ் வந்திருக்கான், எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. வெல்கம் தினேஷ். இப்போ டைம் டிலே பண்ண வேணாம், அந்த லிஸ்ட்டை இங்கே கொடுத்துருங்க. விவேக் உன்னை நாராயண கூப்பிட்டான் பார், கொஞ்சம் என்னமோ டெக்னிக்கலாக ஏதோ பேசணுமா? பாஷித் டு அபி. போடு, நல்ல பேக்கப் அங்க தம்பி, நல்ல பேக்கப் பண்ணிட்ட. ஒரு ஓட்டம் மட்டுமே.
பாஷித் 2. ஒரு கவர்ஸில் ஒரு லாஃப்ட் ஷாட்டு ஒன்று தானா? ஒன்று தான். அங்கே ஒரு கூக்குரல், உங்களோட கூக்குரல், ஜிடியோட கூக்குரல், எல்எஸ்ஜி, சாரி மன்னிக்கவும், எல்எஸ்ஜி. அங்கே நடுவர்கள் பார்க்குறாங்க, அது முக்கூச்சியில் பட்டுதா, அது ஸ்டம்பில் பட்டுதா இல்லையா? நீயே ஒளி நீயே மொழி. அவுட். துரதிர்ஷ்டவசமாக அபி போல்டாகி வெளியேறுகிறார். நல்ல பாஷித் ஒரு லென்த்தில் ஒரு ஸ்லோயராக போட்ட பந்து. சொல்லு நவீன். யார சாப்பாடா வரல? வெற்றி. The backbone of Mumbai Indians. அனுபவ வீரர், பதற்றத்தின் மன்னன். இன்று சாதிப்பானா இந்த மன்னன்? அது உள்ள வந்தா ஓடிதான் எடுக்கணும். 1G. சுப்பு பார்க்கலடா ஃபர்ஸ்ட். பாஷித் வெற்றிக்கு. ஒரு பாயிண்ட்ல கட்டு. சிறப்பாக செம பலத்தோட போயிட்டு இருக்கு. ரன் அவுட் ஆக வாய்ப்பா? இல்லை இல்லை, கிளியரா அங்க கேமராவே வேணாம், கிளியரா பார்க்கிறார் நடுவர். நாட் அவுட். ஓவர் அம்மா. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. 2 விக்கெட் இழப்பிற்கு. 30 பால்ல 36. இந்த ஸ்பான்சர்லாம் சொல்லிட்டு தான் இருக்கணும். இந்த டோர்னமெண்ட் CIT நகர் பிரீமியர் லீக் முதலாம் ஆண்டு நம்ம செல்லங்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதில் பின்னாடி ஒரு எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இந்த நன்கொடை வழங்கிய காந்தி, சூர்யா, செந்தில், அரவிந்த் 9 மா 2 overs 9. ஓகே ஓகே, நத்திங் டு வரி. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. 30 பால்ல 36 அடி. போடு அங்க என்ன ஜனகன. ஆஹா, என்ன இது? போடு அங்க ஒரு சிட்டரு கையில வந்து உழுது. ஆஹா, ஒரு இளங்கன்று
நெஞ்சில் பட்டு விழுற மாதிரி விழுது. காலத்தின் கோலம். மகேஷ் இதை சரியாக பயன்படுத்துவாரா? கால்காவ அற்புதமாக வீசுறான் தம்பி. மேலே போடுறான் தைரியமா. போடு ஸ்லாட்டில் தான் இருந்தது, கணிக்க முடியல தருண். அடி லாங் ஆஃப் 1. தன் பொறுப்பை உணர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் வெற்றி. ஒரு லெக் கிளான்ஸ். ஏன்பா நிதிஷ், அது நிதிஷா? அது அங்கே யார்ப்பா அது நிற்கிறது? அந்த எஸ்ஆர்ஹெச் எல்லாம் நிற்கிறீங்க பாருங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் குரூஷியல். அம்பையர், லெக் அம்பையர் அங்கே இருக்கிற அந்த பிரதர்ஸ் யாருமா? கொஞ்சம் ஏன்னா வேணாம், கொஞ்சம் அப்படி தள்ளி போங்க. ஏப்பா எழுந்துக்கு பான்றோம். நான் அப்படியே தான் இருப்பேன் என்றால் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு கான்ட்ரவர்சி ஆகி ஒரு ரன் அவுட் இன்னோட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு மிஸ் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும். நான் வெங்கட்ட எழுந்துக்க முடியாப்பா. நன்றி. தண்ணி கொடுடா வெற்றிக்கு. தண்ணி எடுத்து போங்கடா. என்ன சார் பாலா? 2 more. போடு சாத்து உள்ள போச்சு தெரிச்சுக்கின்னு. என்னப்பா இது? போடு சாத்து உள்ள போச்சு தெரிச்சுக்கின்னு. இந்த ரூல் அக்செப்டட் தானே? டாட் பால் தாம்மா. ஒன் ஜி. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 13, 2 விக்கெட் இழப்பிற்கு. 24 பால்ல 32 அடிக்கணும். என்ன இது? 24-32. 24 பால்ல 32 அடிக்கணும். எங்க நேரம் இல்லை போங்க, கொஞ்சம் இன்னும் 2 செமி முடிக்கணும், ஃபைனல் முடிக்கணும். அப்புறம் இதுக்கு ஸ்பான்சர் வழங்கினது நம்ம மெயின் நம்ம எம்எல்ஏ எம்எம் குரூப்ஸ், பால் பிரகாஷ், சரவணா எலக்ட்ரிக்கல், ஷட்டர் செந்தில், கார்த்தி, துரை, வேலு. டாஸ் போட வாங்க. அடுத்தது சிஎஸ்கே வாஸ் எஸ்ஆர்ஹெச். யூவி அடுத்த பந்து வீச்சாளர் யுவராஜ் டு மகேஷ். இந்த அனுபவ அறிவு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. யுவராஜ் ஒரு கட்டு விட்டு தட்டு கட்டு, ஒரு ஓட்டம். எஸ்ஆர்ஹெச் கேப்டன் வாப்பா. போடு சுப்பு.
ஒரு ஓட்டம் மட்டுமே. எல்லாரும் ஆவலாம் பார்க்குறாங்க, ஒன்று வெளியே போகுமா. அருமையான அடி, எக்ஸ்ட்ரா கவர்ஸில் கொஞ்சம் கரெக்டாக விழுந்தது, கரெக்டாக அடித்தான் தம்பி மகேஷ் 2G. நம்ம SRH கேப்டன் வாங்கப்பா, இங்கே வெயிட் பண்ணுறாங்க. அவுட்டா? இல்லை இல்லை, படலை. கீப்பர் கேதர் பண்ணி அடிச்சாதான் அவுட்டு, டைரக்ட் ஹிட் இல்லை அது. என்ன டைரக்டா இல்ல தம்பி, ஓவராப்பா? ஓவர் 4 overs 19 for the loss of 2 wickets. 18 பந்தில் 26 அடிக்கணும். 18-26, 18-26 ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். இந்த போட்டியை கண்டுகளிக்கிறதுக்கு நம்ம பிரியாணி பாபு மற்றும் என்னுடைய மூத்த அண்ணன் திருவேங்கடம் அவர்களை விழா குழுவின் கையை காட்டணும். மிஸ்டர் திருவேங்கடம் பாபு அண்ணா, நன்றி. டாஸ் போடுங்க, யார் போடுறாங்க? டாஸ் போடு. ஜெய், மும்பை இந்தியன்ஸ் ஓனர் ஜெய் எங்க இருக்க? கொஞ்சம் கை காட்டுப்பா. ஜெய் எங்க? ஜெய் இங்க வா, டாஸ் போடணும், நீ தான் சீஃப் கெஸ்ட். ஒரு கடினமான உழைப்பாளி என் தம்பி ஜெய். ஏன்னா அவங்க அண்ணன் ஜெகனோட இவன் கொஞ்சம் நல்ல உழைப்பாளி. இந்த வெற்றியும் ஜெகனும் ஒரு மாதிரியாக கொஞ்சம் இது. வாங்க ஜெய், உங்கள் மேலே எனக்கு ஒரு அளவு கடந்த பாசம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி அது டேப் எடுத்துகிட்டு வரல, நீங்கள் தான் இங்கே டாஸ் போடணும். போங்க விவேக். நம்ம எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சார், கேமராமேன் சார், டாஸ் இது ஃபர்ஸ்ட் செமி ஆஃப் த டோர்னமெண்ட் டுடே, சிஎஸ்கே வர்சஸ் SRH. டாஸை நம்ம ஜெய் சுண்டி விடுறாரு. என்ன இது? என்னம்மா தாமரை? டாஸ் ஒன் பை SRH, சூஸ் டு போல். SRH டாஸில் வெற்றி பெற்று பந்து வீச்சு தேர்வு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்புறம் நம்ம ஸ்பான்சர் அர்ஷத் வழக்கறிஞர், சிவராஜ் மற்றும் ஓவியர் ரவி, மூர்த்தி ஜெய், அப்பு சுதாகர், கோபி, சூர்யா, வெற்றி வாட்டர் குமார், தமிழ், மோகன் GK பிரதர்ஸ், பிரபு ரூபாய், ராஜேஷ், மௌலி ஜெய், சதீஷ் குகன், கார்த்தி இமயம் எலக்ட்ரிக்கல்ஸ், மூலம் பிரகாஷ், அண்ட் தென் மோகன். ஏன்னா இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பில் இந்த டோர்னமெண்ட். சொல்லுங்க பாய். பந்து வீச்சாளர் பெயர் பாஷித், அல் பாஷித் விக்ரம். ஓகே, டன் பாய். அம்மா எல்லாம் உள்ள போங்க.
போடு. என்ன அது? என்னப்பா சிக்னல் கொடுக்காதீங்க, கேட்டுங்க. இருப்பா 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 இருப்பா, இருங்க இருங்க, கேட்கட்டும் கேட்கட்டும், இருங்க. கமிட்டி நீங்கள் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கரெக்டாக பேசி முடிவு சொல்லுங்கள். ஏன்பா வெயிட் பண்ணு, அங்கே கமிட்டி பேசட்டும். அதனால் எந்த முடிவாக இருந்தாலும், ஏன்னா நடுவர்களை நம்ம வெளியே வந்து கூப்பிட்ருக்கோம், இங்கே என்ன சொல்கிறீங்களோ அதான் நீங்கள் சொல்லுங்கள். அங்கே அம்பையர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். சார் மிஸ்டர் நவீன், நீங்கள் யூ ஜஸ்ட் கன்வே டு அம்பையர்ஸ். நீங்கள் அதை அம்பையர் கிட்ட சொல்கிறீங்க. அம்பையர் சிக்னல் பண்ண அப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோம். அதான் எங்கள் வேலை. தண்ணி இதில் கொஞ்சம் பிடிச்சி கூட, தண்ணி இங்கே இருக்காது, நம்ம தான் கேட்கணும். நான் இங்கே கூப்பிடுறேன். அதுதான் இந்த முதல் வருஷம்னால இந்த பிரம்மாண்டமாக நம்ம கிரௌண்ட் இப்போ எங்கள் நஷ்டம் தான் கிரவுண்டு இருக்குன்னு தெரியும். இப்போ அவங்க போய் எம்எல்ஏ இன்வைட் பண்ண போயிருக்கோம். எங்கே இருக்காண்டா? எங்கே சீனியர் தானே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் தெரியும். தினேஷ், கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா ஜக்கில். இங்கே ஒரே டென்ஷனாக இருக்குது. ஃபுல்லாக பிடிச்சிட்டு வா, ஃபுல்லாக பிடிச்சிட்டு வா. ஏன்னா அங்கிள்லாம் ஏஜ் விட்றா, 55 வயசு ஆயிடுச்சு. ஏன்பா இன்னும் 2 செமி இருக்கு, எல்லாரும் உள்ள போய் பேசினா எப்படி? சொன்னா 2 செமிஸ் இருக்கு, ஒரு இது இருக்கு. என்னம்மா இங்க சரி நீங்கள் இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் அவசரப்படாதீங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் இங்கே வாங்க. அந்த டெக்னிக்கல் கமிட்டிஸ் இங்கே வாங்க. எங்கள் அம்பையரும் அந்த
நான் ஆட போனா சீக்கிரமா மேட்ச்ல எடுத்து டோர்னமெண்ட். ஹலோ ஏ விவேகே, விவேக் நவீன், அந்த 2 அம்பையர் இங்கே வாங்கப்பா. விவேக் நவீன், அந்த 2 அம்பையர் இங்கே வாங்க. அந்த எல்எஸ்சி கேப்டன் வாப்பா இங்கே. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் வாங்கி விட்டோம் சோத்து நம்ம தோற்று அப்படிலாம் இருக்கு. இன்னும் டைம் இருக்கா? எவ்வளோ டைம்? மணி 4 ஹலோ டேய் 2 தாண்டா ஆகுது. இன்னும் அழகானத்துல வேண்டாம். உனக்கு சண்டை போட்டு 1 மணி நேரம் ஆனாலும் இன்னும் 2 மேட்ச் 8 நினைக்கலாம்டா. 2 செமி ஒரு ஃபைனல் இருக்குல்ல. டீம் இல்லாம 5 ரன் எடுத்து போட்டாங்க.
இப்போ நடந்த இந்த டிஸ்கஷனில் இப்போ லாஸ்ட்டு இந்த ஹிட்டு வந்து 4 தான். ஏன்னா இது 4 தான். இதை கொஞ்சம் பெருந்தன்மையாக கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் அந்த அணியின் தலைவர் மும்பை இந்தியன்ஸ் வெற்றிக்கு நன்றி விழா குழு சார் ஏமா கிளாப் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இது குரூஷியல் மேட்ச். 4th குவாலிஃபயர் தான். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அகலப்பந்து பதினேழு பால்ல 21 அடிக்கணும். ஒரு செத்த பந்து. எப்பா இந்த ரைட் சைடில் ஏன் இவ்வளோ பேர்? அம்மா எல்லாரும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஓரம் போங்க. சூப்பர் கிங்ஸ், LSG, KKR எல்லாம் போங்க. KKR அந்த கோயிலாண்ட உட்காந்துருக்கவங்க எல்லாம் போங்க. இந்த மேட்ச் குரூஷலாக போகுது. போடு. அணியின் தலைவர் வெளியேறுகிறார். அந்த கோயிலாண்ட இருக்கிறவங்க நீங்க அப்படியே சொன்னா கேளுங்கப்பா. ஏம்பா KKRல ஏன்பா எழுந்துக்க மாட்டீங்களா? துரை எல்லாருக்கும் பின்னாடி கட்டியான்னு புதிய மட்டையாளர் LSG யார் பாது ஏம்பா KKR எல்லாம் போங்கப்பா. அப்படி என்ன ஷவுகத் அந்த கார்னர்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இந்த கோயில் பக்கத்தில் இருக்க அந்த ஜென்ஸ்லாம் அந்த லெஃப்ட் சைடில் போயிட்டீங்களா? அங்கே லேடிஸ்லாம் வந்து நின்று பார்ப்பாங்க. ஒன்று $15 balls, 20 runs needed. Wide plus 1G, 2 உபரி. ஆமா ஏங்க கண்ணதாசன் உங்க கண்ணாடியை கைட்ட சொல்றாங்க நண்பர்கள். இல்ல நீ கைட்லன்னா பரவாயில்ல, இங்க சொல்ல சொன்னாங்க. ஏன்னா அவங்களால பார்க்க முடியலையா இங்க இருந்து. சற்று அளவு குறைந்து வீசப்பட்ட பந்து. பாஷித் அக்ரம்
அவனுங்க ஜாலியாக வேலைக்கு போகிறான் காலேஜ் முடிச்சுட்டு. அற்புதமான பந்து, சரியான லென்த்தில் கட்டு ஆடுறான், முடியல. பாஷித் அக்ரம், அல் பாஷித் இக்ரம், மை ஃப்ரெண்ட் வாஷிம் அக்ரம். வைடு, அதில் ஒரு பை 1+2, ரெண்டு உபரி பை 1+1. நன்றி. பாஷித் இக்ரம் ஒரு 10வது மாணவர், இப்போ தான் 11வது போகிறான்றதை கேள்விப்பட்டேன். உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வரணும், இந்த சிஐடி நகருக்கு ஒரு நல்ல பேரை தரணும். அடி பாயிண்டில் ஒரு கட்டு, ஒரு ஓட்டம். ஓவர் நிறைவு பெறுகிறது. எத்தனை ஓவர்? 15 ரன் அடிக்கணும் 12 பால். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 30 ரன் 3 விக்கெட். 5 ஓவர் முடிவில் 30 ஃபார் த லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். 5 ஓவரில் 30, 3 விக்கெட். இன்னும் 2 ஓவரில் 12 பாலில் 5 அடிக்கணும். இப்போ காலி பண்ணு டக்கு டக்குன்னு. இன்னும் 12 பாலில் 5. அகலப்பந்து, ஒரு அரைக்குழி, above the shoulder போனால் வைடு. விக்கி டு சவுகத். அகலப்பந்து, மீண்டும் ஒரு அகலப்பந்து. அந்த கைலைனுக்கு வெளியே போயிடுச்சு. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது, மாற்றம் இல்லாதது. ஒரு டாட் பால். நம்ம ஆர்ஜே சொல்கிற மாதிரி சொன்னோம்னா ப்ரெஷர் ஆன் த பவுலர். கோல் வித் குக்கும்பர். கையில் போயிடுச்சு சுப்பு கிட்ட. சுப்போட கை பெருசு. ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார் ஷவுகத். புதிய மட்டையாளர் யாசர். கையில் போய் ஜெய் வெங்கடேஷ் ஆட்டானா புதிய மட்டையாளர், இடது கை மட்டையாளர் யாசர். விக்கி டு யாசர். ஒரு பாயிண்ட்ல ஒரு நல்ல கட்டு. அங்க கூக்குரல், நடுவர் செவிசாய்க்கவில்லை. 2 சிறப்பான ஓட்டம். ஒரு நல்ல கட்டு, ஒரு நல்ல 2. இது அங்க கூக்குரல், நடுவர் செவிசாய்க்கவில்லை. 2
9 balls 11. மீண்டும் ஒரு புல்லு அங்க 1. சொல்லுங்க சார். மியூசிக்கா? பாய்ஸ் கொஞ்சம் பிரேக்கில் மியூசிக் அடிங்க. அங்கே அம்பையருக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது கான்சன்ட்ரேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. மீண்டும் ஒரு பாயிண்டில் ஒரு எட்ஜு, ஒரு ஓட்டம். என்ன நடக்குது? வெந்து தணிந்தது காடு, போகுமா ஒரு 6. அடி, ஒரு ஓட்டம். சிறப்பான தடுப்பு. ஓவர் நிறைவு பெறுகிறது. 6 ஓவர் முடிவில் 37. 4 விக்கெட் இழப்பிற்கு. எத்தனை பால்? 6 balls 8 needed. 6 பந்தில் 8 ஓட்டம் தேவை. சீக்கிரம் சீக்கிரம் கொஞ்சம் வாங்க, உள்ள வெளியே செட் பண்ணுங்க. இன்னும் 2 செமி எல்லாமே தெரியும் சார். சொல்லுங்க சார். ஏங்க வாங்க. பா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. இங்க ஸ்கோரிங்ல அம்பையர்ஸ் ப்ளீஸ். Start the match, umpires. Sorry for the inconvenience. சொல்லுப்பா. ஏப்பா ஏன்பா உங்களுக்கு சொன்னா புரியாதப்பா. இங்க மேட்ச் டைட்டா போகுது, இவ்வளவு நேரம் ஆகுது, 2 செமி நடக்கணும். நான் எல்லாம் வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்காங்க இங்க. 6 balls 8. 6 பந்துல 8. கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏற்கனவே இங்கே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச் டைட்டாக. 6 பாலில் 8. யுவராஜ் டு யாசர். ஒரு ஓட்டம் மட்டுமே. 5 balls 7 to win. ரொம்ப ஒரு ப்ரெஷர் மேட்ச் தான் இது. மீண்டும் ஒரு பாயிண்ட்ல 1. 4 பால் 6 அடிக்கணும். 1 தேவை. ஒரு தோனி, ஒரே ஒரு தோனி. யாசர் 1 வச்சா போதும். இவங்க யுவி நல்ல டேலண்டடாக போடக்கூடிய ஆள். ஃபுல் டாஸு, ஒரு எட்ஜ். அது 1 2. ஆம், 2 ஓட்டம். 3 பால் 4 ரன்னு.
பாயிண்ட் தான். அப்படி பார்க்க மாட்டாங்க, ஒரு டீமுக்காக பார்க்க மாட்டாங்க. 3 பால் 4. கப்பு முக்கியம் பிகிலே. 1 ஒரு ஓட்டம். 2 3 50-50. உனக்கா எனக்கா? நல்லா போறோம், ஏடா ஸ்டாப் பண்றீங்க? வெற்றி கொஞ்சம் ஓரம் வாங்க சார், நீங்கள் ப்ளே ஃபீல்டுலேயே போயிடுறீங்க. பாவம் எங்கள் செய்ய பயப்படுறோம். 2 3. அடி என்ன இது? 2 போட்டி சமநில. 1 பால் 1. நன்றி நன்றி. வாங்க டைம் வேஸ்ட் பண்ண. நல்ல போட்டி. சார்பட்டா பரம்பரையா இடியாப்ப பரம்பரையா? பாப்போம். இப்போ சார்பட்டாவா இடியாப்பமா? 1 பால் 1. டேய் ரங்கவாதியார் சிசி எங்கடா? நாங்க இருப்பா, லாஸ்ட் குரூஷலா தமிழ வெளில போப்பா. இங்க சார்பட்டா பரம்பரையோட கோச்சு ரங்கவாதியார் ஜெய் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா செட் பண்றாங்க. அங்க வியூகத்தில் மாற்றம், எல்லாமே ஒரே ஒரு டென்ஷன், பதற்றம். பின்னி பெடல் எடுக்குது. கபிலனா வேம்புலியா? 1-1. மோட்டி சமநிலையில் இருக்கு. 1 எடுத்தா வெற்றி. அங்க ஒரு கிளைம். அங்க கூச்சல் போடாதீங்க யாருமே. உள்ள வெற்றி. யூ ஜஸ்ட் ஒபே த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ப்ளீஸ் வெளில வாங்க. நீங்க அங்க கிளைம் போயிட்டு இருக்கு, அங்க முடிவு எடுக்கல. அங்க கூச்சல் போடாதீங்க. டெலிபரேட்டா கவர் பண்ணாதான் நாட் அவுட். ஹலோ, இந்த சரியான போட்டியில, பரபரப்பான போட்டியில மும்பை இந்தியா வெற்றி வாகை விடிஞ்சிடுச்சு காசுடா மோளத்தை.